ஒன்னே ஒன்ன தவிர. என்ன மகேஷ்? அன்புக்கும் துளசிக்கும் நிச்சயம் நடக்கிற கோவில்ல இருந்து அன்பு அம்மா நம்புற மாதிரி ஒரு ரீசனை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அன்புவை மலை கோவிலுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு புத்திசாலியான நம்பிக்கையான ஒரு ஆளை நாம அங்க அனுப்பணும். ஒரு ஆள் இருக்காரு மகேஷ். யாரு? கருணாகரன். அவர்தான் இதுக்கு கரெக்டான ஆள். மித்ரா, விளையாடுறியா? ஆனந்தி அன்பு மேல அவருக்கு எவ்வளவு கோவம் இருக்குன்னு தெரியாதா உனக்கு? அவரை போய் அன்பு ஆனந்தி கல்யாணத்துல இன்வால்வ் பண்ற? மகேஷ், காரணமா தான் நான் அவரை அனுப்புறேன். என்ன காரணம்? ஆனந்திய அவருக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு அன்போட அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். சோ ஆனந்திக்கு அவரு எந்த விதத்திலயும் ஹெல்ப் பண்ண மாட்டார்னு அவங்க நம்புவாங்க. கம்பெனி விஷயமா ஒரு பொய்ய சொல்லி அன்புவை அங்கிருந்து அவரு கூட்டிட்டு வருவார். அத அன்பு அம்மா நம்பணும். நம்புற மாதிரி ஒரு ஆளை நம்ப அனுப்பணும். அதுக்காக தான் அவரை நான் செலக்ட் பண்ணேன். நல்லா திங்க் பண்ணு மித்ரா. மகேஷ், எதுவும் ஆகாது. அன்பு ஆனந்தி கல்யாணம் நடக்கணும்னு நீ எந்த அளவுக்கு நினைக்கிறியோ அதை விட அதிகமா நான் நினைக்கிறேன். யூ டோன்ட் வரி, ஐல் டேக் கேர். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறே, நீங்காத எண்ணமாக ஆனாய் இன்று. உன்னோடு நானும் போன தூரம் யாவும் நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக அணைய இங்கே மிஞ்சுதே. நூலறிந்த பட்டம் போல உன்னை சுற்றி நானும் ஆட, கைகள் நீட்டி நீயும் பிடிக்க காத்திருக்கிறே. அன்பு எப்படி இருக்கு? சேலை கட்டி வந்த தேவதை மாதிரி சூப்பரா இருக்க. கதை போமா? நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லை. மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. ஒன்றாக நீயும் நானும் தான். கதை போமா? கதை போமா? கதை போமா? நீ பேச பேச காயமாறுமே. அதிகாலை வந்தா அழகாயன் வானில் நீ ஒரே ஒரு ஸ்டில் சார். சூரியன் ஆகிறாய். நெடுநேரம் காய்ந்து கதகதப்பு தந்தவுடன் நிலவாய் உருமாறி நிற்கிறாய். உன்னை இன்று பார்த்ததும் என்னை நானே கேட்கிறேன். வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கே தேடி அலைந்தாயோ? உண்மை என்று தெரிந்துமே நெஞ்சம் சொல்ல தயங்குதே. கைகள் கோர்த்து பேசினாலே தைரியங்கள் தோன்றும். எப்படி இருக்கு? நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். நீ தேவதை மாதிரி இருக்க. ஐயே, நான் என்னைய கேக்கல. முத்தண்ணனுக்காக நான் எடுத்து கொடுத்த வேட்டி சட்டைய நீங்க போட்டிருக்கீங்கல்ல, அது எப்படி இருக்கு, பிடிச்சிருக்குதான்னு கேட்டேன். என்ன பகல் கனவா? எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நீ செலக்ட் பண்ணது தானே ஆனந்தி, எப்படி நல்லா இல்லாம போகும்? அந்த கடைக்காரர் சொன்னது உண்மையோன்னு இப்ப தோணுது. என்ன? இல்ல, சில புடவை பார்க்கும்போது நல்லா இருக்கும், கட்டி பார்க்கும்போது நல்லா இருக்காது. சில புடவை பார்க்கும்போது நல்லா இருக்காது, ஆனா கட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும்.
ஆனா இந்த புடவை பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருந்துச்சோ அதை விட இப்ப நீ கட்டி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். மேடம், நான் சீரியஸா சொல்றேன். எங்க கடைக்கு எத்தனையோ பொண்ணு மாப்பிள்ளைங்க துணி எடுக்க வந்திருக்காங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் அமைஞ்ச மாதிரி அம்சமான ஒரு புடவையோ வேட்டு சட்டையோ வேற யாருக்கும் அமைஞ்சதே இல்ல மேடம். ஏன் அன்பு, இவரு உங்களுக்கு வேண்டப்பட்டவரா? இல்லையே, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, வந்ததுல இருந்தே ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு, மாப்பிள்ளை பொண்ணு மாதிரியே இருக்கியேன்னு சொல்லிட்டு இருக்காரே. ஒருவேளை நீங்க சொல்லி வச்சதே இதெல்லாம் சொல்றாரோன்னு தோணுது. இந்த கடையில துணி எடுக்கலான்னு முத்தண்ணன் கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா? என்ன போய் சந்தேகப்படுற? இது ஒண்ணு நான் சொன்ன கடை இல்ல, முத்து சொன்ன கடை தான். ஒரு வெதுக்கு அவர் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அத அவர்கிட்ட தான் கேட்கணும். சார், உங்க பேர் என்ன சார்? காத்தவராயன் சார். ஆட, எங்க குலதெய்வம் பேரு. அதான் சார், என் மைண்ட் செட்டுக்கு அப்படியே ஒத்து இருக்காரு. சூப்பர் சார். உங்க பேர்ல இருக்கிற என் குலசாமிக்கு சீக்கிரமே ஒரு பூசையை போடுறேன் சார். சூப்பர் சார், சிறப்பு. ஆசீர்வாதம் சார், வாழ்க பல்லாண்டு. என்ன உங்களுக்கு விளையாட்ட போச்சா? ஏய், இப்ப எதுக்கு கோவப்படுற? அவர் சொல்லிதான் தெரியணுமா நம்ம ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு? நமக்கே தெரியாத. அட 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 அட. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு. அப்படியே இவங்க 2 பேரையும் பார்த்தா ஏதோ கல்யாண மேடையில நிக்கிற மாதிரியே இருக்கு. கையில தாலி மட்டும் இருந்தா இங்கேயே ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் போல இருக்க. முத்தண்ணன், நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லடி ஆனந்தி, முத்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. 2 பேரும் இப்படி பார்க்க சும்மா அம்சமா இருக்கீங்க. அப்படியா? அப்ப இந்த அம்சம் உங்களுக்கும் முத்தண்ணனுக்கும் இருந்தா போதும், எங்களுக்கு தேவையில்லை. புடவையும் வேட்டியும் பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. சரி அண்ணே, அப்போ இதையே பில் போட்டுருங்க. அதெல்லாம் போட்டுடலாம் மேடம். இந்த புடவையோட விலை 15,000 தான். 15,000-மா? அச்சச்சோ, அப்ப இந்த புடவை வேணாம், நான் இப்பவே கழட்டி வச்சிருக்கேன். என்னடி? இரு இரு இரு, மகேஷ் சார் தான் போன் பண்றாரு. மகேஷ் சார். என்ன முத்து, கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? அன்புக்கும் ஆனந்திக்கும் எடுத்தாச்சு சார். இன்னும் எனக்கும் ஜெயந்திக்கு தான் சார் எடுக்கணும். அப்படியா? வெரி குட். பக்கத்துல ஆனந்தி இருக்காளா? இருக்கேன் சார். சொல்லுங்க சார். என்ன ஆனந்தி, உனக்கு புடவை பிடிச்சிருக்கா? சார், எனக்கு இந்த புடவை எல்லாம் வேணாம் சார். ஐயோ, என்ன ஆனந்தி, எதுக்கு புடவை வேண்டாங்கற? சார், 15,000ங்கறாரு சார் இந்த புடவைய. இதை எப்படி சார் எடுக்கிறது? 15,000க்கு தான் எடுத்திருக்கீங்களா? ஏன் இவ்வளவு சீப்பா எடுத்திருக்கீங்க? ஒரு 30-40,000 ரூபாயில நல்ல பட்டு புடவை எடுக்க வேண்டியதானே?